ஏன்னா ஆந்திராவினுடைய பகுதிகளை ஆட்சி செய்தாலும் கூட சோழர்கள் ஒருபோதும் தங்களை ஆந்திர பகுதியினுடைய மக்களாக சொல்லிக்கவே இல்ல, ஆந்திர அரசர்களாக சொல்லிக்கவே இல்ல, தெலுங்கு அரசர்களாகவும் சொல்லிக்கவே இல்லை. ஆனா அதே சமயம் இந்த 6 சோழ அரசர்களுமே தங்களுடைய கல்வெட்டுகள்ல நாங்க சோழ நாட்டை சேர்ந்தவங்க, சோழ நாட்டுல காவிரிக்கு அணை கட்டின கரிகால சோழனுடைய வம்சத்துல வந்தவங்க அப்படின்னு அவங்க கல்வெட்டுகள்ல தொடர்ந்து குறிப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. நீங்க நல்லா ஒண்ணு கவனிக்கணும், தமிழ்நாட்டுக்கு வந்த நாயக்க ஆட்சியாளர்கள்ல பல பேரு கொஞ்ச காலத்திலேயே நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் மதுரை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அரசர் அவருடைய பெயரை விஸ்வநாதன் பாண்டியன் அப்படின்னே மாத்திக்கிட்டு அவருடைய அரசு சின்னமாக பாண்டியர்களுடைய மீன் சின்னத்தை எடுத்துக்கிட்டாரு. அந்த விஸ்வநாதன் பாண்டியன் பாண்டியர் நாணயங்கள் போலவே வெளியிட்ட நாணயங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ பல நூற்றாண்டுகளுக்கு ஆந்திர பகுதிகளை சோழர்கள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் கூட, ஒரு அரசர்களாக அந்த பகுதி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் தமிழர்கள் என்ற தங்கள் அடையாளத்தை இழக்காமல் தான் இருந்தார்கள் அப்படிங்கறதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு. இந்த உண்மைதான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு சோழர்கள் மேல ஒரு கசப்பு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டுல சில தெலுங்கர்களும் சில தெலுங்கு அமைப்புகளும் சோழர்கள் அடிப்படையில தெலுங்கர்கள், ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள்லாம் தெலுங்கர்கள், குலோத்துங்க சோழனுக்கு பின்னாடி வந்த எல்லாமே தெலுங்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதே நேரத்துல இதே மக்கள் ஆந்திராவிலேயோ தெலுங்கானாவிலேயோ போயிட்டு சோழர்கள் தான் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்க போனா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை இவங்க சொன்னா கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனா ராஜராஜ சோழனுக்கு இருந்த பட்டப்பெயர்கள்ல ஒண்ணு தெலுங்கு குல காலன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா தெலுங்கு குலத்துக்கு யமனை போன்றவன் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். எந்த இடத்துலயுமே சோழர்கள் தங்களை தெலுங்கர்களா அடையாளப்படுத்திக் கொள்ள அப்படிங்கிறது தெலுங்கர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அது தமிழர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய